ஆலயம் காப்பும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாம இன்னைக்கு ஆலயம் காப்போம் சார்பாக மீண்டும் ஒரு முறை திரு கௌதமன் அவர்களை சந்திக்க போறோம். அவர் நம்ம கோவில்கள் சம்பந்தப்பட்ட பல சட்ட போராட்டங்களை பலருடன் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வார பதிவுல நம்ம இன்னைக்கு ஒரு கோவிலும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய குளத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலான்ட்டு அவரோட ஒரு கலந்துரையாடலுக்காக சேர்ந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வடபழனி பகுதியில இப்ப நேற்றைக்கு ஒரு செய்தி பார்த்தோம். நம்ம திரு ஹெச் ராஜா வடபழனி சிவன் கோவில் இருக்கு. வடபழனினா எல்லாரும் முருகன் கோவில் தெரிய வரும். அது வடபழனி பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில், ரொம்ப புராதனமான ஒரு கோவில். அதற்கு அவர் வருகை தந்துட்டு அதை தொடர்ந்து அவர் அங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு. இப்ப அந்த ஒரு அது சம்பந்தமாக ஒரு தெளிவுக்காக தான் போயிட்டாரு. இந்த கேஸ்ல நீங்க ரொம்ப நாளா இருக்கிறதுனால உங்களோட கலந்துரையாடுனா நம்ம எல்லாருமே தெளிவா தெரியுங்கிறதுக்காக உங்களோட பேசுறேன். முதல்ல அந்த இப்ப என்ன பிரச்சனைக்காக அவர் பேசியிருக்காருங்கிறது சொல்ல முடியும்? வடபழனி வேங்கீஸ்வரர் கோயில், அது வடபழனி சிவன் கோவில் சொல்லுவோம். 100 அடி ரோடு, வடபழனி சந்திப்பு பக்கத்துல இருக்கு. அந்த கோவிலுக்கு வடக்கா வேங்கீஸ்வரர் கோயில் குளம் இருந்தது. அதுல இப்ப கட்டடம்லாம் கட்டியிருக்காங்க நிறையா. ஸோ அது ஆக்கிரமிப்புன்னு சொல்றதோட கோவில் அறங்காவலரே கட்டினது. அதான் கோவில் கிட்ட தான் நிலம் இருக்கு, அந்த குளம் இருக்கு. ஆனா கோவில் அறங்காவலரே குளம் இல்லைன்னு சொல்லிட்டு கட்டின இது. ஸோ அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் எடுக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு இருக்கு. அதை எடுத்து அந்த ட்ரஸ்டி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் வாங்கி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த ட்ரஸ்டி கிடையாது, தக்காறு போட்டிருக்காங்க. ஸோ கேஸ் இப்ப யாருமே எதிர்பார்ட்டி இல்லாதல உடனே போய் இப்ப அறநிலையத்துறையே போய் விட்ரா பண்ணலான்னு சொல்றதுக்காக தான் நேத்தி ஹெச் ராஜா வந்திருந்தார். இதுக்கு முன்னாடி அவர் 2015 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இந்த கோவில் ஆக்கிரமிப்புக்காக எதிர்த்து ஒரு 40 பேரோட சேர்ந்து போராடி கைதும் ஆயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கோர்ட் கேஸ் எல்லாம் போட்டு ஜெயிச்சு இப்ப இந்த ஸ்டே ஆர்டர் 6 வருஷமா இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ அது சம்பந்தமா அறநிலையத்துறைக்கு நினைவூட்டல் பண்றதுக்காக அவர் நேத்தி கோவிலுக்கு வந்திருந்தார். நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு என்ன புரிய வருதுன்னு சொன்னா, வடபழனி சிவன் கோவில் எல்லாரும் 100 அடி சாலை ஒட்டினாப்புல இருக்கக்கூடிய சிவன் கோவில் தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். 100 அடி சாலை முடிஞ்சோன்னு 100 அடி சாலையோட சாலையிலேயே அதோட மதில் சுவர் இருக்கும். அந்த சிவன் கோயில தான் சொல்றீங்க, பஸ் ஸ்டாண்ட். ரைட், அந்த சிவன் கோயில் தான். ஆமா. அப்ப அதுக்கு ஒட்டினாப்புல அது வடக்கு பக்கம்னா ஆற்காடு ரோடு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில குளம் இருந்ததாக சொல்றீங்களா, குளம் இருக்குன்னு சொல்றீங்களா? குளம் அரசு பதிவேட்டுல இப்ப குளம் இருக்கு. அதுல முக்கால்வாசி அவ கட்டடம் கட்டி சுத்தி வர கட்டடம் கட்டியாச்சு. சோ மீதி இருக்கிற இடம் பள்ளமா இருக்கிற இடம் கொஞ்சம் இருக்கு. அது சோ எல்லாமே இது ஆக்கிரமிப்புன்னு சொல்ல முடியாது. இது மூணாவது பார்ட்டி கட்டினது கிடையாது. எல்லாமே அந்த கோயில் அறங்காவலரே குளம் இல்லைன்னு சாதிச்சு கட்டினது. சோ இதை எடுக்கிறதுக்கு தான் தெரிஞ்சுக்கிறேன். இது அறங்காவலர்னு சொன்னா இங்க பரம்பரை தர்மகர்த்தா மாதிரி இருக்கலாது இந்த கோவிலுக்கு. அதான் பரம்பரை, இவங்க பரம்பரை அறங்காவலர்கள். முதல்ல கௌரி சங்கர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் 1989 இந்த கோயில் குளத்து பக்கத்துல அதான் குளத்தை சேர்ந்த நிலத்தை வாடகைக்கு விட்டாரு சொல்லிட்டு தான் டிஸ்மிஸ் ஆனாரு. அவரோட அந்த அப்போ இருக்கிற ஆடிட் ரிப்போர்ட்லயே தணிக்கை அறிக்கையிலேயே போட்டிருக்கோம், இது மாதிரி கோயில் திருக்குளத்தை பிளாட் போட்டு வாடகை விட்டுருக்காரு, இது தப்புன்னு சொல்லிட்டு போட்டு அறநிலைத்துறையே தணிக்கை அறிக்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ அவருக்கு அப்புறம் அவர் பையன் பிரேமானந்த் பரம்பரை அறங்காவலனால அவங்க குடும்பத்திலேருந்து தான் வருவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு பையன் வந்து பிரேமானந்த் வந்த போது வந்து அவர் திருப்பி வந்து போயிட்டு சிவில் கோர்ட்ல இங்க குளம் இல்லைன்னு ஒரு ஆர்டர் வாங்கிட்டார். வாங்கிட்டு அரசு பதிவேட்ல இருந்து வந்து இந்த குளத்துக்கான குளம்னு போட்டிருக்கோம், டவுன் சர்வே ரெஜிஸ்டர்ல வந்து குளம்னு போட்டிருக்கோம். பிளாக் 5 சர்வே 34/1 வந்து வேங்கீஸ்வரர் கோயில் ஊரணின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த ஊரணின்னு அந்த போட்டிருக்கிறது எடுக்கிறதுக்கு ஒரு உத்தரவு வாங்கிட்டாரு. ஆனா வந்து அதை எதிர்த்து கலெக்டர் தான் எதிர்பார்க்கையா இருந்தாங்க. அவங்க திருப்பி வந்து அப்பீல் பண்ணி மேல்முறையீடு செஞ்சு அவங்க வந்து இந்த குளம் வந்து அந்த காலத்திலே இருக்குன்னு பல சாட்சிகளை வச்சு அவங்க வந்து அந்த ஆர்டரை வந்து செட்டசைட் பண்ணிட்டு ஸோ குளம் இருக்குன்னு தான் இப்ப வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பொதுநல வழக்கா வந்து உயர்நீதிமன்ற முதல் பெஞ்சில் வழக்கு போட்ட போது அறநிலையத்துறை சொல்லிட்டாங்க, ஆமா இங்க குளம் இருக்கு, நாங்க ஆக்கிரமிப்பு எடுக்கிறோம், இதை வந்து இந்த அறங்காவலர் தான் வந்து இதுல கட்டணம் கட்டி வச்சிருக்கோம், அதனால அவங்களையும் வந்து நாங்க வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல ஆரம்பிக்கிறோம், அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து அந்த அறங்காவலரோட மனைவி, பரம்பரை அறங்காவலர் தான், அவங்க குடும்பத்திலயும் யாராவது வருவாங்கனால வந்து அவங்க மனைவி வந்து அடுத்து அறங்காவலரும் ஆனாங்க. ஸோ அவங்க தான் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு வேங்கீஸ்வரர் கோவில் சார்பாவே வந்து தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இது மாதிரி ஆக்கிரமிப்பு செஞ்சவங்க தான் தடை உத்தரவு வாங்குவாங்க. வெளியாட்கள் தான் வந்து இங்க வந்து நாங்க வீடு கட்டி வச்சிருக்கோம் அப்படி தடை உத்தரவு வாங்குவாங்க. இங்க என்ன பாத்தீங்கன்னா வந்து கோவிலே வந்து அறங்காவலரே கோவில் சார்பா வந்து தடை உத்தரவு வந்து வாங்கி வச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து முதல் கேள்வி என்னன்னா வந்து செயல் அலுவலர் வந்து 2019 இந்த கோயிலுக்கு முதல் தடவை போட்டாங்க. அப்ப அதை எதிர்த்து வந்து அறங்காவலர் ஒரு வழக்கு போட்டாரு. அப்ப அந்த வழக்குல வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்கன்னா, அறநிலையத்துறை சொன்னாங்கன்னா, இவங்க இந்த ட்ரஸ்டியே நாங்க வந்து ரெகக்னைஸே பண்ணல, இவங்க எங்க அனுமதி இல்லாம வந்து ட்ரஸ்டி ஆயிட்டாங்க, என்னதான் பரம்பரையா இருந்தாலும் எங்க அனுமதி வாங்கணும்னு வந்து சொன்னாங்க. அது கோர்ட்டும் ஒத்துந்தது அதுக்கு. ஆமா நீங்க வந்து சட்டப்படி என்னன்னா இவர் என்டைட்டில்னு போட்டிருக்கோம் அறநிலை சொத்துல, அதான் உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, ஆனா வந்து நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறது வந்து அறநிலையத்துறை கிட்ட தான் வாங்கணும், நீங்களா வந்து ட்ரஸ்டி ஆகக்கூடாதுன்னு வந்து சொன்னாங்க. சோ அப்பவே வந்து அறநிலையத்துறை வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் இதை சொல்லியிருக்கலாம், இவங்க வந்து ட்ரஸ்டியே கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து செயல் அலுவலர் போட்டப்புறம் வந்து செயல் அலுவலருக்கு தான் கோர்ட்டுக்கு வேங்கீஸ்வரர் சார்பா வந்து கோவில் சார்பா கோர்ட்டுக்கு போற உரிமையை கொடுத்துருக்காங்க. அவரும் சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்லியிருக்கலாம், அவரும் சொல்லல. இப்ப என்ன ஆச்சுன்னா வந்து அந்த அறங்காவலரை வந்து ரிசைன் பண்ணிட்டு அவரோட பழைய டிஸ்மிஸ் ஆன ஹஸ்பண்டே திருப்பி வந்து அறங்காவலர் ஆனாரு கோர்ட் உத்தரவு வச்சுட்டு. அது பழைய டிஸ்மிசல் ஆர்டரை கோர்ட் வந்து செட்டசைட் பண்ணாங்க, அதனால அவர் திருப்பி அறங்காவலர் ஆனாரு. ஆனா வந்து திருப்பி செக்ரட்டரி வந்து இந்த வருஷம் விசாரிச்சுட்டு திருப்பி அவரை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஆமா டிஸ்மிஸ் செல்லுன்னு சொல்லியாச்சு. ஸோ அவர் அறங்காவலர் இனிமேல் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. அதனால கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க அறநிலையத்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து தக்கார் போட்டிருக்காங்க. தக்கார்னு வந்து சென்னை அசிஸ்டன்ட் கமிஷனர் 2 ஒருத்தர் இருக்காரு, அவரே வந்து அறநிலையத்துறையில இருக்கிற அதிகாரியே வந்து தக்காரா போட்டிருக்காங்க. செயல் அலுவலும் அறநிலையத்துறை அதிகாரி தான். இப்படி வந்து அறநிலையத்துறையே வந்து கம்ப்ளீட்டா இந்த கோவிலில் கண்ட்ரோல் பண்ணும்போது இவங்க எதுக்கு ஏன் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு கேஸையே விட்ரா பண்ணலாமே, வாதாட கூட தேவையில்லை. ஸோ இதை சொல்றதுக்கு முக்கியமான இதை பத்தி பேசுறதுக்கு தான் நேற்று வந்து எச் ராஜா வந்திருந்தாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம். ஸோ அறநிலையத்துறை வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து தடை உத்தரவு இருக்கு, அதனால எங்களால குளத்தை மீட்க முடியலன்னு சொன்னாங்கன்னா அது தப்பு. ஏன்னா வந்து அறநிலையத்துறை வந்து இப்ப நினைச்சானா சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்ல முடியும், இங்க இந்த வழக்கு போட்ட ட்ரஸ்டியே இப்ப ட்ரஸ்டி கிடையாது, ட்ரஸ்டிக்கு வந்து குளம் இல்லைன்னு சொல்ற உரிமை கிடையாது. அது வந்து குளம் இல்லைன்னு சொல்ற உரிமை வந்து யாரு வந்து வெளியாட்கள் யாராவது ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து பட்டா வாங்கியிருக்கேன் அதை வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு கேஸ போடலாம். அது மாதிரி யாருமே வரல. ஏன்னா அங்க இருக்கிற கட்டடம் கடை எல்லாமே வந்து கோவில் தான் கட்டி குளத்துல கோவில் தான் வந்து குளத்துக்குள்ளேயே கட்டி வச்சிருக்காங்க. சோ வந்து இத வந்து இவங்க வந்து இதுல எனக்கு ஒரு சந்தேகத்தை கேட்டுக்கிறேன், 2-3 சந்தேகங்கள் நீங்க எதுவும் சொன்னதுல. இப்ப நடுவுல வந்து ட்ரஸ்டி வந்து டிஸ்மிஸ் சொல்றீங்க, அதாவது முன்னாடி பரம்பரை, அப்புறம் அவரோட பையன் வந்து ட்ரஸ்டி ஆறாரு,
அப்புறம் அவரை வந்து திருப்பி அவரையும் டிஸ்மிஸ் பண்றாங்களா அறநிலையத்துறை? அவரை வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க, ஊழல் குற்றச்சாட்டுல வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணோன்னு போடுறாங்க. ஸோ இது வந்து 2015 வந்து நடக்கிறது. ஸோ என்ன ஆச்சுன்னா அவரை வந்து அவருக்கு அப்புறம் அவங்க மனைவி வந்து ட்ரஸ்டி ஆறாங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ட்ரஸ்டி அவங்களே வந்து உட்காந்துருக்காங்க. அதாவது அறநிலையத்துறை வந்து ட்ரஸ்டி ஆகலான்னு சொல்ல கோர்ட்டும் சொல்லல, அவங்களே வந்து ட்ரஸ்டி உட்காந்துக்கிறாங்க. அப்ப வந்து இது வந்து சட்ட ஒரு ப்ரொசீஜர் பிரகாரம், ஒரு பழக்கத்து பிரகாரம் பாத்தீங்கன்னா ஈஓ அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. எந்த வருஷம் ஈஓ அப்பாயிண்ட் பண்றாங்க இந்த கோவிலுக்கு? ஈஓ வந்து 2019 தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்ப 2000 வந்து திரு பிரேமானந்த நீக்கியிருக்காரு. அறநிலைத்துறை தன்னோட பொறுப்பை வந்து உணர்ந்து அன்னைக்கு வந்து ஈஓ நியமிச்சிருந்தா இவ்வளவு குழப்பங்களுக்கு காரணம் இல்லாம இருக்குமா? ஆமா, ஈஓ பண்ணிருக்கணும். அவங்க வந்து 2015 ஈஓருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. அதான் சொல்றேன்னா இது வந்து அறநிலையத்துறை அதிகாரிகளோட சேர்ந்த கூட்டு சதிதான். நாங்க 2018 வந்து நாங்க வந்து கமிஷனரை சந்திச்சு இது மாதிரி வந்து இந்த கோவில் வந்து ட்ரஸ்டி இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க, ஈஓவும் கிடையாது, நீங்களே டிஸ்மிஸ் பண்ணிருக்கீங்க சொன்ன போது வந்து அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ஆடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2019 வந்து முதல் தடவை வந்து ஈஓ வந்து போடுறாங்க. ஈஓ அதை எதிர்த்து ஹைகோர்ட் போறாங்க. ஹைகோர்ட் போடும்போது ஹைகோர்ட் சொல்றாங்க வந்து நீங்க வந்து அப்பதான் வந்து அறநிலையத்துறை ஒத்துக்கிறாங்க, இந்த ட்ரஸ்டியை நாங்க வந்து நியமிக்கவே இல்லை, அவங்களே வந்து உட்கார்ந்துருக்காங்க, சட்டப்படி வந்து என்டைட்டில்டு தான் போட்டிருக்கோம், யூ ஆர் நாட் அப்பாயிண்டட்னு கிடையாது. அத பரம்பரை வந்து என்டைட்டில் இருக்கும். அதுக்குதான் அந்த நீதிபதி சொல்லியிருப்பாரு, உங்க குடும்பத்திலே 2-3 பேர் இருக்கலாமே, அப்படி இருக்கும்போது வந்து அவங்கள வந்து செலக்ட் பண்ற உரிமை வந்து அறநிலையத்துறைக்கு இருக்கு. ஸோ நீங்களே வந்து அந்த ட்ரஸ்டி இதுல வந்து சீட்ல வந்து உட்காந்துக்க முடியாது. ஒரு லெட்டரை வந்து அறநிலையத்துறை கிட்ட நீங்க வந்து வாங்கணும், அப்பாயின்மெண்ட் லெட்டரை வந்து வாங்கணும். இவங்க அதை வாங்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல வந்து கமிஷனரும் ஒரு பார்ட்டி. அப்போ வந்து கமிஷனரோட வக்கீல் போய் சொன்னாலே போதுமே, இவங்க ட்ரஸ்டியே கிடையாது, இவங்களுக்கு எப்படி நீங்க ஸ்டே ஆர்டர் கொடுக்க முடியும்னு சொன்னா போதும். இல்ல நான் பக்தர்களோட தெளிவுக்காக தான் இந்த கேள்வி கேட்கிறேன். இப்ப பல பேர் பல நிறுவனத்துல வேலை செய்யலாம். நிறுவனம் உள்ள ஒரு இதுல வேலை செய்யும் போது ஒரு நாளைக்கு ஒரு மேனேஜர் வந்து டிரான்ஸ்பர் செய்யப்படுறார், இல்லாட்டி ஒரு அங்க இருக்கிறவர் வந்து டிஸ்மிஸ் செய்யப்படுறாருன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில அந்த நிறுவனம் இயங்குறதுக்கு வந்து தற்காலிகமா யாரோ ஒருத்தர் போடுவாங்க இல்லையா? இப்ப யாருமே போடல, இங்க யாருமே போடல. அதுதான் இல்ல என்ன கேட்க வரேன்னா, இன்னைக்கு 2015 ஒரு ஒருத்தர் வந்து அறநிலைத்துறை அப்ப வந்து 2024 வந்து சர்க்கார போடுறான்னு சொன்னாங்க. அந்த கோவில் வந்து இந்த 9 வருஷமா நடக்கணுங்கிற எண்ணத்தோட இருக்குன்னு நினைக்கிறதா, இல்லாட்டி அந்த கோவில் என்ன ஆனாலும் சரி ஒருத்தர் பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் நான் நீக்கிற மாதிரி நீக்கிறேன், நீ பாட்டு வந்து இது என்ன வேணா நீ பண்ணிக்கோங்கிற மாதிரி பண்றதுக்கு வந்து ஒரு பொறுப்பின்மையை காட்டுறதா மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். ஆமா, இது வந்து பொறுப்பில்லாத வேலை. அதான் வந்து ஒரு ட்ரஸ்டியை டிஸ்மிஸ் பண்ணா உடனே தக்காரு போட்டிருக்கணும், இல்லாட்டி ஒரு ஈஓவாவது போட்டிருக்கணும். அந்த ட்ரஸ்டி புதுசா வந்து உட்காந்தோடனே நீங்க வந்து ட்ரஸ்டி ஆமா ட்ரஸ்டி இல்ல ட்ரஸ்டின்னு எதையாவது ஒண்ணு சொல்லியிருக்கணும். அதையும் சொல்லல. இவங்க அறநிலையத்துறை சட்டத்துக்குள்ள கோவில் வச்சுட்டு அதை அவங்களுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இதை வந்து கண்டுக்காம வந்து இருக்காங்க. ஒவ்வொரு தடையும் வந்து ஒரு புதுசா ஒரு கமிஷனர் வரும்போது நாங்க போய் பேசுவோம். அந்த கமிஷனர் வந்து அவர் வந்து ஆக்ஷன் எடுத்துதான் வந்து ஈஓ வந்து 2011 போட்டாங்க. ஏன்னா 2018 வந்து ஏன்னா 44,000 கோயில் இருக்கு, கமிஷனருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நாங்க போய் லெட்டர் கொடுத்தோம். லெட்டர் கொடுத்துட்டு இது மாதிரி நடக்கிறதுன்னு சொன்னோம்னா அவர் திருப்பியும் வந்து ஒரு தணிக்கையை போட்டுட்டு இது ஒண்ணு இம்ப்ரூவ் ஆகலன்னு சொல்லிட்டு பழைய தணிக்கையிலேருந்து அதே மாதிரிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாங்க வந்து ஒரு செயலாளர் போட்டோம்னு போட்டாங்க. இல்ல 44,000 கோவில் இருக்கு, அப்ப கமிஷனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்க சொல்றது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனா ஒரு ஆளை வந்து டிஸ்மிஸ் பண்றது இல்ல சஸ்பெண்ட் பண்ணும் போது அந்த இடம் காலியாகிறது. இப்ப நம்ம வீடு போடணும், வீட்டுல வந்து யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம வெளில போகும்போது நீ இருப்பியா அப்படின்னு கேட்போம் நம்ம.
நான் இல்லாத ரெண்டு பண்ணும், அதாவது ரெண்டு பண்ணிருக்கணும். ஒண்ணு ஈஓ போட்டிருக்கணும். அதான் வந்து ஏன்னா வந்து இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க நடத்தினதே சரி கிடையாதுன்னு சொல்றாங்க. கோவில் நடத்துனதே சரி கிடையாதுன்னு சொல்லும் போது ஒரு ஈஓவாவது போட்டிருக்கணும் முதல்ல. டிஸ்மிஸும் பண்ணிட்டாங்க, ஈஓவும் போடல, தக்காரும் போடல. அதான் உண்மை. அதான் வழிமுறைகள் பின்பற்றுறதுங்கிறத நம்ம பக்தர்களுக்கு எளிய முறையில் வைக்கிறதுக்கு தான் நான் இதை சொல்ல நினைச்சேன். அப்படி கோவில்ங்கிறது வந்து பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரு விசேஷ நாட்கள்ல ஆயிரக்கணக்கில் எத்தனை சிவராத்திரி, 9 சிவராத்திரி, 9 சிவராத்திரி பிரதோஷம் சொல்லும் போது வருஷத்துக்கு 24 பிரதோஷம். இப்போ 9 வருஷத்துல கிட்டத்தட்ட 200 பிரதோஷத்துக்கு மேல 220 பிரதோஷம் நடந்திருக்கு. அப்ப அத்தனை பிரதோஷத்துக்கு போது வர பைசாக்கள் என்ன ஆகுது, நிர்வாகம் என்ன பண்றது, பைசாக்கள் என்ன தவறு, இதெல்லாம் ஒரு பொறுப்பின்மையை தான், அறநிலைத்துறையோட பொறுப்பின்மையை காமிக்கிற மாதிரி இல்லையா? ஆமா, அவங்க வந்து அதாவது நினைச்சானா வந்து செய்வாங்க, இல்லாட்டி வந்து இல்ல. இத வந்து இந்த ட்ரஸ்டிங்கிற வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சக்தி வாய்ந்த ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுலயே வந்து ஏன்னா வந்து அவங்க டிஸ்மிஸ் ஆனது வந்து ஒரு காரணம். ஆனா வந்து ஈஓ போடுறதையும் தக்கார் போடுறதையும் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது ஒரு இது. அப்புறம் வந்து இந்த கோவில் வந்து குளமே இல்லைன்னு ஆர்டர் பண்ணும்போது ஹெச்ஆர்என்சி வாய மூடின்னு இருந்தது. 2013 குளமே இல்லைன்னு ஒரு லெட்டரும் கொடுத்துருக்காங்க ஹெச்ஆர்என்சி. அதான் எந்த ஹெச்ஆர்என்சியை வந்து இந்த ட்ரஸ்டியோட அப்பாவை வந்து 89 கோயில் குளத்துல வந்து பிளாட் போட்டு வித்துட்டான்னு வந்து டிஸ்கஸ் பண்றாங்களோ, அதே ஹெச்ஆர்என்சி வந்து இங்க குளமே இல்லைன்னு ஒரு லெட்டரும் கொடுத்துருக்காங்க. இதை காப்பாத்தினது பாத்தீங்கன்னா குளம் இருக்குன்னு சொன்னது கடைசியில பாத்தீங்கன்னா வந்து வருவாய்த்துறை வந்து கலெக்டர் தான் வந்து குளம் இருக்குன்னு வந்து அவங்க ஒரு கேஸை போட்டு ஜெயிச்சிருக்காங்க. அறநிலையத்துறை வந்து இந்த குளத்தை வந்து மீட்கிறதுக்கோ இருக்குன்னு சொல்றதுக்கோ வந்து அவன் வந்து எந்த ஒரு முயற்சியும் வந்து எடுக்கல. ஸோ 2018 வந்து கோர்ட் பொதுநல வழக்கு பண்ணும்போது கோர்ட்ல பொய் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து ஒத்துட்டாங்க, வந்து இங்க குளம் இருக்கு, நாங்க வந்து இது பண்றோம், என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்றோம்னு வந்து ஒத்துட்டாங்க. ஆனாலும் இந்த ட்ரஸ்டியா இல்லையாங்கிற இது வந்து அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அது வந்து குவைட்டா இருந்தாங்க. அதை வந்து திருப்பி நம்ம வந்து லெட்டர் போட்டு வெளியில கொண்டு வந்து ஒரு செயல் அலுவலர் அப்பாயின்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி அந்த ட்ரஸ்டியே டிஸ்மிஸ் ஆன ட்ரஸ்டியே ஒரு ஆர்டர் வாங்கி டிஸ்மிஸல் செல்லாத ஒரு ஆர்டர் வாங்கினதுனால வந்து கேஸ் போட்டு அவனோட மனைவி வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த ஆர்டர் வாங்கின ட்ரஸ்டி கொஞ்ச நாள் தான் ட்ரஸ்டியா இருந்தார், 1 வருஷம் இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து திருப்பி செக்ரட்டரியோட டிஸ்மிஸ் பண்ணி விட்டுட்டாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்மிஸ் செல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா முதல் தடவை வந்து செட்டசைட் பண்ணது ப்ரொசீஜரல் ரீசனுக்காக தான் பண்ணாங்க. நீ சரியா விசாரணை நடத்தல, அவனை கூப்பிட்டு விசாரணை நடத்தல, அது மாதிரி ஏதாவது 2-3 ப்ரொசீஜருக்காக வந்து சொன்னாங்க தவிர அந்த குற்றச்சாட்டு வந்து தப்புன்னு சொல்லலை. இந்த விசாரணை நீ ஒழுங்கா பண்ணியிருக்கணும், முறைப்படி பண்ணிக்கிறவங்க தான் பண்ணாங்க. ஸோ 2வது செக்ரட்டரி முறைப்படி பண்ணிட்டாரு. அதே குற்றச்சாட்டுகள் தான் முறைப்படி பண்ணதுனால வந்து இப்போ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஆமா டிஸ்மிஸ் ஆனது செல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு வழியா இவ்வளவு நாள் கழிச்சு வந்து ஒரு தக்கார் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த கேஸ் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கினதே கோவில் தான். அந்த கோவில் அந்த கேஸை படிச்சீங்கன்னா நீங்க பேசின வச்சு என்னோட புரிதல் என்னன்னாக்க மக்களுக்கு வந்து தெரியப்படுத்த வேண்டியது, அதாவது இன்னைக்கு வந்து ட்ரஸ்டி கிடையாது. ட்ரஸ்டியோட பொசிஷன்ல சாதாரணமா அறநிலைத்துறை செய்யக்கூடியது வந்து அவங்களுடைய அதிகாரிகளையே தக்காரா போடுவாங்க. ஒரு கோவிலோட தக்காரா போடுவாங்க, அப்படி மாத்தி போட்டுப்பாங்க அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய சிஸ்டம். அப்ப அந்த ட்ரஸ்டியோட வேலையை பார்க்க போறாரா, ட்ரஸ்டியோட ஸ்டாண்ட் எடுக்க போறாரா, இல்ல அறநிலைத்துறையோட ஸ்டாண்ட் எடுக்க போறாராங்கிறத பக்தர்களோட கேள்வியா இருக்கு. அதுதான் வந்து அது ஒரு முக்கியமான காரணம். இது மாதிரி வந்து ஏன்னா ஏற்கனவே வந்து அறநிலையத்துறை இப்படியும் இருந்திருக்காங்க, அப்படி இருந்திருக்காங்க. குளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லிருக்காங்க. குளம் இருக்கு, அதெல்லாம் கண்ணால பார்த்துருக்காங்க. எல்லாமே வந்து இது வருவாய்த்துறை இதுல இருந்து எல்லாமே இருக்கு. நிறைய நம்ம வந்து பார்க்கலாம். அது எல்லாமே எல்லா சாட்சிகளும் இருக்கு, குளம் இருந்ததுக்கான எல்லா சாட்சிகளும் இருக்கு. ஆனா வந்து அறநிலையத்துறை 2 விதமா அதிகாரம் 2 விதமா இருந்ததுனால இப்ப வந்து அவங்க என்ன பொசிஷன் எடுக்க வேண்டிய பொசிஷன் வந்து போய் விட்ரா பண்ணதான். ஆர்கியூ பண்றது கூட ஒண்ணும் இல்லை. ஏன்னா கேஸ் பாத்தீங்கன்னா தர்ம ரீதியாக தர்மமா பார்த்தா அவங்க கிட்ட இருக்க ரெக்கார்டு பிரகாரம் அவங்களோட இது தன்னோட குளத்தை குளமாக பாதுகாக்க வேணும்னு சொன்னாக்க
உங்களுக்கு வந்து துறை ரீதியா அவங்க வந்து இந்த இருக்கக்கூடிய தற்காரா இருக்கக்கூடிய ஏசி போயிட்டு இங்க குளம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ் வந்து இதாயிட்டு இங்க குளம் திருப்பி நம்ம புனரமைக்க செய்யறதுக்கு வழிவகுக்கும். ஆனா நம்மளுக்கு கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட்ல கோலம் இருக்கும் கூட சொல்ல வேணாம் சார். அவங்கதான் கேஸ் எப்படின்னா வந்து பெட்டிஷனர் வந்து வெங்கீஸ்வரர் டெம்பிள் ரெப்ரசன்டட் பை ட்ரஸ்டி தான் பெட்டிஷனரே போட்டிருக்கோம். சோ வந்து கேஸ் போட்டிருக்கு, தடை உத்தரவு வாங்கி இருக்கிறத வெங்கீஸ்வரர் கோவில் தான் வாங்கி வச்சிருக்கு. சோ வெங்கீஸ்வரர் எப்படி குளம் இல்லைன்னு சொல்ல முடியும்? சிவன் வந்து தன்னோட குளம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது ட்ரஸ்டி வந்து அவன் அதிகாரம் இருந்தப்போ அது மாதிரி வந்து ஒரு குழப்பமான இதை காமிச்சு ஒரு தற்காலிக ஒரு ஸ்டேட்டஸ் தடை உத்தரவு கூட கிடையாது, ஸ்டேட்டஸ்கோ அது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அடுத்த வரை நாங்க விசாரிக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க தான் வந்து வாங்கி வச்சிருக்காங்க அவங்க எஸ்எல்பில, சுப்ரீம் கோர்ட் எஸ்எல்பில. கேஸ வித்ட்ரா பண்ணாலே அங்க குளம் திருப்பி இந்த கேஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடும் நீங்க சொல்லக்கூடிய. அவ்வளவுதான். ஏன்னா வந்து இங்க வந்து இதை ஆக்கிரமிச்சவர்கள் யாரும் கிடையாது, கோவில் தான் வந்து கட்டடம் கட்டியிருக்காங்க. சோ வந்து கோவில் விட்ரா பண்ணிட்டாங்கன்னா இவ்வளவு நாளா வந்து ஆக்கிரமிப்பாளர் எவனும் வரல கேஸுக்கு. அண்ட் வந்து இன்னைக்கு கூட வந்து பட்டாள வெங்கீஸ்வரர் ஊரணின்னு இருக்கும். நீங்க ஆன்லைன் டவுன் சர்வே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் ஆயிருக்கும். அந்த என்டையர் சர்வேவே வந்து டெம்பிள் லேண்டுன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ வந்து இதை வந்து நீங்க வந்து பதிவு செய்ய முடியாது, அதாவது வந்து பதிவுத்துறையில போயிட்டு வாங்க முடியாது, விற்க முடியாது, கடன் வாங்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து கம்ப்ளீட்டா பிளாக் லேண்ட் இது. சோ வந்து இவங்க வந்து அடுத்தது வந்து குளத்தை எடுக்க வேண்டியதுதான் பாக்கி. அங்க இருக்கிறவங்க கடைக்காரங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்து 1 மாசம் நோட்டீஸ் கொடுத்துட்டு குளத்தை எடுக்க வேண்டியதுதான் வந்து பாக்கி. சோ இததான் வந்து இவங்க வந்து இவ்வளவு சுலபமா இருந்து இதை வந்து 6 வருஷமா முன்னாடியே செஞ்சிருக்கலாம். அப்பயாவது ஒரு வாதத்தை வைக்க வேண்டியிருக்கு, நாங்க ட்ரஸ்டியை வந்து ரெகக்னைஸ் பண்ணலாம். இப்பதான் அந்த ட்ரஸ்டியே இல்லையே, இல்லாத போது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வாதத்தை பெருசா வாதம் செய்யணும் கூட அவசியமே கிடையாது. அந்த ஹியரிங் கோடம்பாக்கம் கிராமம்ங்கிறது இந்த பகுதியில வந்து இன்னைக்கு வந்து லிவிங்கா இருக்கக்கூடிய ஒரு குளம் வந்து குளமா வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஒரு வாட்டர் பாடியா உருவாக்கி மழை தண்ணி தேங்கக்கூடியது 100 அடி சாலையில தேங்கக்கூடிய பகுதி 100 அடி சாலை KK நகர் போன்ற வடபழனி இந்த மாதிரி பகுதியில இருக்கு தேங்கக்கூடிய தண்ணியை கொண்டு ஸ்டோர் பண்றதுக்கும் கோவில் உற்சவங்கள் நடத்துறதுக்கும் உள்ள ஒரு சாத்தியம் இருக்கக்கூடிய ஒரு கோவில் குளம். அதை வந்து ஏன்னா நம்மளுக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா இப்ப இது வந்து வலசரவாக்கத்துல இருந்த ஒரு குளத்தை வந்து குறுக்கி அத நடமேடை பார்க்கு இதெல்லாம் உருவாக்க போறேன் கோவிலோட குளம் சிவன் கோவில் குளத்தை பண்றதுக்கு முயற்சிகள் எடுத்தாங்க. அப்ப போது அந்த அமைச்சர் வந்துட்டு இல்ல நான் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. சோ இவங்க வந்து இன்னைக்கு அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்னொரு விஷயம் வந்து மதுரையில வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்த 7 கடல் இருக்கக்கூடிய ஒரு குளத்தை வந்து 7 கடல் குளத்தை வந்து மூடி அங்க ஷாப்பிங் கிளாஸ் கட்டினவங்க இந்த அறநிலைத்துறை. இல்லாம இன்னைக்கு வந்து இதை வந்து குளமத்தை வந்து குளத்தமா மெயின்டைன் பண்ணணுங்கிறதுதான் வந்து பக்தர்களும் நம்ம கோவிலுக்காக முயற்சி எடுக்கக்கூடிய எல்லா தன்னார்வலர்களுக்கும் நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆமா, இப்போ இது கோவில் குளங்கள்லாம் பார்த்தோன்னா இப்போ கோவில்கள்லாம் எப்பவுமே ஒரு ஊருக்குள்ளதான் இருக்கும். சோ நாம வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு சொல்லும் போதே வந்து யாரோ ஒரு வந்து வெளியாள் வந்து எங்க வீடு கட்டிட்டு மண்ணை கொட்டிட்டு வீடு கட்டிட்டு ஆக்கிரமிச்சிருந்தோம். அது வந்து ஏரி அதெல்லாம் பார்க்கும்போது ஏரி இந்த ஆத்தங்கரை வாய்க்கால் அதெல்லாம் பார்க்கும்போது வெளியாட்கள் வந்து ஆக்கிரமிப்பாங்க நிறைய பேர். அதை நம்ம சென்னை சுத்தி இருக்கிற நிறைய ஏரி எல்லாம் பார்க்கலாம். ஆனா இந்த கோவில் குளங்கள் பாத்தீங்கன்னா வந்து இது ஆக்கிரமிப்பு சொல்றதே வந்து தப்பு. ஏன்னா வந்து இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் பண்ணறதே கோயில் நிர்வாகம் தான் பண்ணுவாங்க. சுத்திய வர கடை கட்டி விடுவாங்க, மண்ணை கொட்டுவாங்க. அந்த கோயில் நீங்க சொன்ன மாதிரி வலசரவாக்கத்தை எப்படி சுருக்கினாங்க, நம்ம இருக்கும் போதே வந்து இவ்வளவு பெரிய குளத்தை வந்து நடுவுல வந்து பட்டி சுருக்குவாங்களா, அதை வந்து எல்லா குளத்துக்கும் வந்து அது மாதிரி பண்ணுவாங்க. அது சுருக்கிட்டே வந்துட்டு கடைசியில வந்து பார்த்துட்டு அங்க வந்து குளமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பழைய ரெக்கார்டெல்லாம் வந்து இல்லாம பண்ணிட்டு சர்வேல வந்து அந்த குளங்கிறத எடுத்துருவாங்க கடைசியில. இதைதான் வந்து வேங்கீஸ்வரர் ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா வந்து பண்ண முடியாம போச்சு. அண்ட் கோடம்பாக்கம் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருவாய் கிராமத்துல வந்து உங்களுக்கு வந்து நிறைய குளம் ஒரு காலத்துல இருந்தது, ஏரியே இருந்தது, கோடம்பாக்கம் ஏரியே இருந்தது. இங்க எதுவுமே கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கடைசியா இந்த வேங்கீஸ்வரர் கோயில் குளம் தான் வந்து இருந்தது.
ஸோ இதுதான் வந்து இப்ப குடம்பாக்கத்துல வந்து அந்த குடம்பாக்க வருவாய் கிராமம்னு பேர். அதான் இன்னைக்கு அசோக் நகர், கே நகர், இந்த வடபழனி அதாவது வந்து வடபழனி ஆற்காடு சாலைக்கு தெற்கா இருக்கிற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இங்க கடைசியா இருக்கிற குளம் வந்து வெங்கீஸ்வரர் கோயில் குளம் தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து மீட்டே வந்து ஆகணும். ஏன்னா மிச்சம் எல்லா குளமும் வந்து போயாச்சுங்க. இருந்த பாத்தீங்கன்னா நீங்க வந்து வரைபடத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு குளம் இருக்கும், ஏரியே இருக்குங்க, ஒண்ணுமே கிடையாது இப்போ. ஸோ அதை வந்து நம்ம வந்து கடைசியா இருக்கிறத வந்து மீட்டு தான் ஆகணும். இது வந்து வேற வழியே கிடையாது. 2005 கூட வந்து வெள்ளம் வந்த போது இந்த குளத்துக்குள்ள தான் நிறைய அப்போ குளம் வந்து கொஞ்சம் ஆக்கிரமிப்பா ஓரளவுக்கு இருந்தது. அதுல வந்து அந்த வெள்ள தண்ணி எல்லாம் உள்ள விட்டு அந்த வெள்ளத்தெல்லாம் குறைச்சதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்தது. ஏன்னா இது வந்து 1.3 ஏக்கர் குளம்னால வந்து உங்களுக்கு வந்து 1.3 ஏக்கர் அது ஒரு 30 அடி போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 30 ஏக்கர் தண்ணியை வந்து உள்ள சேர்த்து வைக்கிறது இல்ல. உங்களுக்கு இந்த ஆழத்தையும் நம்ம பார்க்கணும். அந்த குளத்தோட ஆழம் முழுக்க வந்து தண்ணி போய் அதை அமுந்தி வந்து கீழே தான் போகும் தண்ணி. அந்த ப்ரெஷர்னால வந்து கீழே தள்ளி விட்டுரும், நமக்கு ரோட்ல வந்து ஓடாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து மீட்டு தான் ஆகணும். கோவில் ஆகமப்படியை வந்து இது வந்து தேவை. இந்த குளம் வந்து நிச்சயம் வந்து நமக்கு வந்து அவங்க வந்து தீர்த்தவாரி எல்லாம் நடத்துறதுக்கெல்லாம் வந்து இது வந்து அவசியனால வந்து அதுக்காகவும் வந்து நீர்நிலையாகவும் வேணும், கோவிலோட வழிபாட்டுக்கும் வந்து இது வந்து தேவை. கோயில் குளங்கிறது தேவை. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிறதுனால நம்ம மீட்டு தான் ஆகணும் இந்த குளத்தை. இந்த கேஸை பத்தி ரொம்ப தெளிவாக வந்து வரலாற்றோட முக்கியமான விஷயங்களையும் சேர்த்து வச்சு நீங்க தெளிவுபடுத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் நன்றி. வேற ஒரு இது மாதிரி சட்ட போராட்டமும் கோவில் விஷயம் சம்பந்தமாக உங்களோட திருப்பி பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம். ஓகே சார்.